கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் ராய் உள்ளிட்டோருக்கு உண்மை கண்டறியும் சோதனையை சிபிஐ நிறைவு செய்துள்ளது. மறுபுறத்தில் நீதி கிடைக்கும் வரை தங்கள் போராட்டத்தை தொடரப்போவதாக மேற்கு வங்க மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படித்து வந்த முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் கடந்த 9ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் சஞ்சய் ராய் என்ற 33 வயதான ஊர்காவல் படை வீரர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் பெண் மருத்துவர் கொலையில் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் ராய், அவருடன் கொலை நிகழ்வதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு இரவு உணவருந்திய 4 மருத்துவர்கள், மற்றொரு ஊர்காவல் படை வீரர், மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் என 7 பேருக்கு நேற்று உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. அதே நேரம் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் மீது நிதி முறைகேடு உள்ளிட்ட ஊழல் புகார்களும் பதிவாகியிருப்பதால் அவர் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். உண்மை கண்டறியும் சோதனையின் முடிவுகளை சிபிஐ அதிகாரிகள் விரைவில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்று தெரிகிறது. இதற்கிடையே மேற்கு வங்கத்தில் உள்ள சிலிகுரியில் ஏராளமான பெண்கள் நீதி கேட்டு நேற்று பேரணி நடத்தினர். மேற்கு வங்க சட்ரோ சமாஜ் என்ற அமைப்பு நாளை கொல்கத்தாவில் பிரம்மாண்ட பேரணிக்கு அழைப்பு விடுத்துள்ளது. உறைவிட மருத்துவர்களின் போராட்டம் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் மேற்கு வங்கத்தில் புறநோயாளிகள் பெரும் வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.